சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. சென்னை கோயம்பேடு, அண்ணா நகர், திருமங்கலம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. மக்கள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள்? காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். வங்கக்கடல் பகுதியில உருவாயின அந்த புயல் என்பது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மாலை வலுக்குறைந்தது. இந்த நிலையில் அதன் நகர்வு என்பது தற்போது சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து நகர்ந்து வருவதன் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காலை முதலாகவே பரவலாக மழை என்பது காணப்பட்டது. இந்த சூழலில் தற்போது இந்த மழை என்பது கனமழையாக நீடித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழையாக இந்த மழை என்பது நீடித்து வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாத அளவிற்காக கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலேயே தற்போது மையம் கொண்டிருப்பதாகவும் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. அதன் காரணமாக தற்போது சென்னைக்கும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்குமான இடைவெளி என்பது குறைந்திருப்பதன் காரணமாக அது மட்டுமல்லாமல் அதன் நகர்வு என்பது தரையிலிருந்து கடலுக்கு அதிகபட்சமாக 35 கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே இருக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதன் காரணமாக அதன் எதிரொலி என்பது தற்போது சென்னை நகர்ப்பகுதிகளுக்குள்ளாக உணர முடிகிறது. அதன் காரணமாகவே சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு, திருமங்கலம், அண்ணா நகர், அம்பத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய அந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. இதனால் வழக்கமான பணிகளுக்கு செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் இயல்பாகவே அந்த வாகனங்களை இயக்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியிருக்கின்றனர். இதனால் ஆங்காங்கே தங்களது வாகனங்களை நிறுத்தி மழை ஓய்ந்ததற்கு பிறகாக செல்லலாம் என்பதற்காக ஒதுங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த மழை என்பது நாளை காலை 8 மணி வரையிலாக நீடிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் காரணமாக தற்போது பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாகவும் பல்வேறு இடங்களில் அந்த மழைநீர் என்பது சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் பொதுகள் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலுக்கு நன்றி.